வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஸ்ட்ரோ மல்லிகா. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல வரலட்சுமி விரதம் அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஆடி அல்லது ஆவணி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையில இல்லந்தோறும் மங்கள ஒளிகள் முழங்க ஒரு மிக உன்னதமான பண்டிகை தான் வரலட்சுமி விரதம். அஷ்டலட்சுமிகளையும் ஒன்றாக நம் வீட்டிற்கு வரவழைத்து குடும்பத்தின் அமைதி, ஆரோக்கியம், செல்வம், தீர்க்க சுமங்கலி வரம் பெற வழிவகுக்கும் இந்த விரதத்தை முறைப்படி எப்படி அனுஷ்டிப்பது, கலசம் எப்படி வைப்பது, எளிய முறையில் இந்த பூஜையை வீட்டில் எப்படி செய்வது, என்னென்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஜோதிட உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரலட்சுமி விரதத்துடைய மகிமையையும் கதையையும் இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வரலட்சுமி விரதத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். வரம் தரும் லட்சுமி அப்படிங்கிறது தான் வரலட்சுமி. சாருமதி அப்படிங்கிற பக்தியுள்ள பெண்மணிக்கு மகாலட்சுமி கனவுல தோன்றி தன்னை முறையா பூஜை செஞ்சா உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா புராண கதைகள் சொல்லுது. இந்த விரதத்துடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஷ்டலட்சுமிகளான தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி, ஆதிலட்சுமி ஆகிய 8 சக்திகளையும் ஒரே ரூபத்துல வழிபடக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் வரலட்சுமி விரதம் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாசம் அல்லது ஆவணி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையில தான் இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது அனுஷ்டிக்கப்படும். இப்ப ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அதாவது 21/8/2026 அந்த அன்னைக்கு தான் வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது அனுஷ்டிக்கப்படுது. வரலட்சுமி பூஜை செய்வதற்கு ஏற்ற நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் நல்ல நேரம் அப்படிங்கிறது இருக்கு. இது வேலைக்கு போறவர்களுக்கும் உகந்த நேரமா இருக்கு. அதனால இந்த நேரத்துல பூஜைகளை முடிச்சுட்டு வேலைக்கு போறவங்க கூட போய்க்கலாம். இப்ப நம்ம பூஜைக்கு எல்லாமே தயார் செஞ்சு வைக்கணும். எப்பவுமே பூஜைக்கு முதல் நாளே வீட்டை எல்லாமே தூய்மைப்படுத்தி வச்சுக்கணும். அப்ப வியாழக்கிழமை அன்னைக்கே வீட்டை எல்லாமே சுத்தப்படுத்தி, பூஜை அறைகள் எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி, போட்டோ எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி வச்சுக்கணும். இந்த வரலட்சுமி பூஜைக்கு நம்ம வீட்டுல எந்த இடத்துல வச்சு பூஜை செய்வோமோ அந்த இடத்துல மாக்கோலம் அப்படிங்கிறது போட்டுக்கணும். அடுத்தது வாசல் படிக்கு மாவிலை தோரணம் கட்டணும். வாசல்ல கோலம் போட்டு பூக்களால அலங்காரம் செஞ்சுக்கணும். பூஜைக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாத்தையுமே முன்னாடியே நம்ம எடுத்து தயார் நிலையில வச்சுக்கணும். கலசம் இது வெள்ளியில இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம். அவங்களுடைய வசதியை பொறுத்து கட்டாயமா வெள்ளியில தான் கலசம் வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சில்வர் இதை தவிர்த்துட்டு வெள்ளியில கலசம் அல்லது பித்தளையில கலசம் அல்லது செம்பு கலசம் இருந்துச்சு அப்படின்னா அது கூட வச்சுக்கலாம். அடுத்தது தேங்காய், அம்மனுடைய முகம் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தேங்காயாலேயே நம்ம மஞ்சளை தடவி வச்சுட்டு அதுக்கு ஒரு பொட்டு வச்சு அலங்காரம் செஞ்சோம் அப்படின்னாலே போதும். இது ரொம்ப எளிமையான முறை. இல்லை அம்மன் முகம் கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது புடவை, ஆபரணங்கள் இது எல்லாமே எடுத்து தயார் நிலையில வச்சுக்கணும். அடுத்தது கலசம் அமைக்கும் முறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலேயே எந்திரிச்சு குளிச்சுட்டு மங்களகரமான ஆடைகளை அணிஞ்சு பூஜைக்கு தயாராயிடணும். எப்பவுமே எந்த பூஜையா இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு முழு முதற் கடவுள் விநாயகர், அவருக்கு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு ஃபர்ஸ்ட் அவரை தான் நம்ம வழிபாடு செய்யணும். கணபதி பூஜையோட தொடங்கலாம். நம்ம வீட்டுல பூஜை செய்யக்கூடிய இடத்துல ஆல்ரெடி நம்ம மாக்கோலம் போட்டு வச்சிருப்போம். இப்ப ஒரு மணப்பலகை அப்படின்னு எடுத்து வச்சுக்கணும். மணப்பலகை அப்படின்னா நிறைய பேருக்கு அது தெரியாது என்னன்னு சொல்லிட்டு பலகைக்கட்டை அப்படின்னு சொன்னாதான் தெரியும். பலகைக்கட்டை எடுத்து வச்சுக்கணும். அதற்கு மேல மாக்கோலம் போட்டு வச்சுட்டு அதற்கு மேல அந்த கலசம் அப்படிங்கிறத வைக்கணும். பலகைக்கட்டை வைக்கல அப்படின்னா ஒரு பித்தாள தாம்பாளம் எடுத்துக்கங்க. அதுல பச்சரிசியை பரப்பி வச்சுக்கோங்க. அதற்கு மேல கலசம் வைக்கலாம். இப்ப அந்த கலசத்துக்குள்ள சில பேர் அரிசி போட்டு நிரப்புவாங்க, சில பேர் தண்ணி ஊத்தி நிரப்புவாங்க. அரிசி போட்டு நிரப்புறவங்க என்னென்னலாம் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பச்சரிசி, ஏலக்காய், ஜாதிக்காய், விரலி மஞ்சள், வெத்தலைப்பாக்கு, தாம்பூல பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே போடலாம். அடுத்தது மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்கள் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா சின்னதா காமாட்சி விளக்கு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாமே உள்ள போடுவாங்க.
வாசனையான பொருட்கள் என்னென்ன இருக்குதோ இது எல்லாமே அந்த கலசத்துக்குள்ளார நம்ம போட்டுக்கலாம். நாணயம், பாக்கு, பச்சை கற்பூரம் மற்றும் நவதானியங்கள் இதெல்லாமே போட்டு அந்த கலசத்தை வந்து நிறைச்சுக்கணும். இல்ல தண்ணி ஊத்தி நிறைக்கிறவங்க அந்த தண்ணியில என்னென்ன போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள் தூள் போட்டுறணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பச்சை கற்பூரம், ஏலக்காய் இந்த மாதிரி வாசமான பொருட்கள் எல்லாமே அந்த தண்ணியில போட்டு நிரப்பி வச்சுக்கணும். கலசத்தை நிரப்பிய உடனே அதற்கு மேல மாவிலை வைக்கணும். அதற்கு மேல மஞ்சள் பூசின தேங்காயை வச்சுக்கணும். லட்சுமி முகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தேங்காய்க்கு மேல பொருத்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த தேங்காயை அப்படியே வச்சிடலாம். அதுக்கு வந்து நல்ல பொட்டெல்லாம் வச்சு மகாலட்சுமி மாதிரி அலங்காரம் செஞ்சுக்கலாம். லட்சுமி முகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தேங்காய்க்கு மேல முகத்தை பொருத்தி அதுக்கு வந்து ஆபரணங்கள், பூ மாலை இதெல்லாம் போட்டு எந்த அளவுக்கு அலங்காரம் செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நோன்பு சரடு, அதாவது மஞ்சள் கலர் சரடு இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஃபர்ஸ்ட் சென்டர்ல ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் பூ வச்சு இந்த பக்கம் கொஞ்சம் பூ வச்சு கட்டிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கமா ஒரு 4 முடிச்சு, இந்த பக்கமா ஒரு 4 முடிச்சு, மொத்தம் வந்து 9 முடிச்சு வர்றது மாதிரி நோன்பு சரடு அப்படிங்கிறத ரெடி பண்ணிக்கணும். அதை மகாலட்சுமியுடைய பாதத்துக்கு கீழே வச்சுக்கணும். பூஜைக்கு நாம இப்ப தயாராயாச்சு. அடுத்தது வந்து அர்ச்சனை செய்யணும். அர்ச்சனை செய்யும் போது மகாலட்சுமியுடைய அஸ்தோத்திரம் அல்லது லலிதா சகஸ்ரநாமம் அல்லது நமக்கு தெரிஞ்ச மகாலட்சுமியுடைய போற்றிகள் அல்லது மகாலட்சுமியுடைய காயத்ரி மந்திரம், இப்படி நமக்கு என்ன தெரியுமோ அந்த மந்திரங்களை சொல்லி குங்குமம் மற்றும் மலர்களால அர்ச்சனை செய்யணும். அடுத்தது நெய்வேத்தியம் என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மகாலட்சுமிக்கு பிரியமான நெய்வேத்தியங்கள் என்ன வேணும்னாலும் வைக்கலாம். சக்கரை பொங்கல், சுண்டல், கொழுக்கட்டை, பாயாசம், வடை அல்லது பழங்கள் ஏதாவது அல்லது இனிப்பு வகைகள் ஏதாவது, இப்படி வந்து எது வேணும்னாலும் மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியமா வைக்கலாம். நெய்வேத்தியம் வச்சாச்சு. அடுத்தது வந்து நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமிக்கு கற்பூர தீப ஆரத்தி காட்டி பூஜையை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். பூஜை செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்தது வந்து அம்மனுடைய பாதத்துல வச்சிருந்தோம்ல நோன்பு சரடு, இதை எடுத்து நம்மளுடைய கையில வந்து கட்டிக்கலாம். அடுத்தது மாலை நேரத்துல சுமங்கலி பெண்களை நம்ம வீட்டுக்கு வர சொல்லி அவங்களுக்கு வந்து தாம்பூலம், அதாவது வெத்தலை பாக்கு, வளையல், பிளவுஸ் பிட்டு, அதாவது ஜாக்கெட் நம்மளால முடிஞ்சது இல்லை, அதுக்கு மேல நம்மளால சக்தி இருக்குது முடியும் அப்படின்னா நீங்க வந்து சேலை கூட வாங்கி கொடுக்கலாம். அது அவங்களுடைய வசதியை பொறுத்து. அதுவுமே முடியாது அப்படின்னாலும் வீட்டுக்கு சுமங்கலி பெண்களை அழைச்சு அவங்களுக்கு வந்து வெத்தலை பாக்கு, பூ, வளையல், மஞ்சள், குங்குமம் இதை மட்டும் கூட கொடுங்க. கொடுத்துட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இப்ப நம்ம நிறைவா மகாலட்சுமியுடைய பூஜை அப்படிங்கறத செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்தது சனிக்கிழமை காலையில புனர்பூஜை அப்படிங்கறத செய்யணும். இந்த புனர்பூஜை செய்து முடிச்சுட்டு கலசத்துல இருக்கக்கூடிய அரிசிய தினமும் நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அரிசி, அது கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பயன்படுத்திக்கலாம். வரலட்சுமி விரதத்தை ரொம்ப ஆடம்பரமா தான் செய்யணும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. உண்மையான பக்தியோடையும் தூய மனத்தோடையும் ஒரு டம்ளர் பால் வச்சு நம்ம வழிபாடு செஞ்சாலும் மகாலட்சுமி மனநிறைவோட நம்ம வீட்டுக்கு வந்து தங்குவாங்க. அனைவருக்கும் வரலட்சுமி விரத நல்வாழ்த்துக்கள். தாயாரின் அருள் எப்பொழுதும் உங்கள் குடும்பத்தில் நிறைந்திருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.